படத்தில் பார்த்துட்டு வந்தவன்லாம் இன்றைக்கி சவால் விடுறான்னு சொன்னால் எங்களுக்கு கோபம் வருமா வராத? அன்றைக்கு எம்ஜிஆரோட போகிற போது நாங்கள் பார்ப்போம், திடீர்னு போவோம் ஒரு ஊருக்குள்ளே, எங்கேருந்து தான் வருமோ தெரியாது கூட்டம், ஈசல் புத்து மாதிரி பெண்களோடு வந்து பார்ப்பாங்க. அப்படி ஒரு காட்சி எம்ஜிஆருக்கு இருந்தது. எம்ஜிஆருக்கு பிறகு எந்த அரசியல் கட்சி தலைவருக்கும் அப்படி ஒரு நிலை இல்லை. இன்றைக்கு அதே நிலை நம்முடைய தளபதி மு.க. ஸ்டாலினுக்கு ஏற்பட்டிருக்கிறது என்பதை நான் பெருமையோடு சொல்வேன். அதுக்கு என்ன காரணம்? ஒவ்வொரு திட்டத்தையும் பெண்களுக்காக செய்தார். அதனால் ஆண்கள் திட்டிகிட்டு இருந்தீங்களே, திட்டுற ஆண்களுக்கெல்லாம் இது சொல்கிறேன். காப்பி வாங்கி கொடுத்தது மட்டுமல்ல, எல்லாவற்றுக்கும் மேலாக எடப்பாடி இருக்கிறாரே, கல் நெஞ்சம் படைத்த எடப்பாடி, நன்றி என்ற வார்த்தைக்கே பொருள் தெரியாத ஒருவன், அவர் இன்றைக்கு நடமாடி கொண்டிருக்கிறார் என்று சொன்னால் எடப்பாடி. அதற்கு காரணம் யார்? அதிமுக நண்பர்களே, அவருக்கு லெட்டர் போட்டு கேளுங்க. இதை சொல்கிறேன்றதுனால்தான் நான் திருநெல்வேலியில் பேசினேன். எடப்பாடி நான் பேசுகிறத சுந்தருக்கு போட்டு காட்டினேன். என்னை பற்றி பேசுகிறார் எடப்பாடி. எனக்கு வயசாகிடுச்சான். எனக்கு வயசாகிடுச்சுன்றதை நான் ஒன்றும் மறுக்கவே இல்லையே. அதுக்காக வருத்தப்பட வேண்டியவர் வேறு யாரோ தவிர அவர் அல்ல. எனக்கு வயதாகி விட்டது என்பதை நான் மறுக்கவில்லை. நான் 63 வருஷம் இந்த கட்சியில் இருக்கிறேன்னா என் வயசு என்னான்றது உங்களுக்கும் தெரியும். வயதை மறைக்க வேண்டிய அவசியம் என்னன்னா, சினிமாக்காரன் நான், எனக்கு வயசாகிட்டு தான். எடப்பாடி பேசுகிறார் என்னை பற்றி பேரை சொல்லி. ஆர்எஸ் பாரதிக்கு வயதாகிவிட்டது, விஷத்தை கக்குறான் மட்டுமல்ல, இப்படி தலையை காட்டி என் மைண்டு சேஞ்ச் ஆகி போச்சான். யார் மைண்டு சேஞ்ச் ஆச்சுன்றதை நான் ஏறத்தாழ 50 வருஷம் வரலாறு டேட்டோட சொன்னேன், ஒப்பிச்சேன். எடப்பாடி இடத்துல சொல்ல முடியுமா? வரலாறு இருந்தாலும் சொல்வதற்கு. அந்த எடப்பாடி எப்படிப்பட்டவர் என்பதை அதிமுக காரர்கள் அந்த அவரை முதலமைச்சர் ஆக்கியது சசிகலா தான். ஒரு 40-50 வருஷத்துக்கு முன்னாடி 1977-78 இன்றைய முதலமைச்சர் எடப்பாடி கூட பிறந்த சகோதரர்களே 3 பேரை கொலை பண்ணிட்டார். ட்ரிபிள் மர்டர் கேஸ் அக்யூஸ்ட். இந்த முன்னாள் பிபி வக்கீல்லாம் உட்காந்துருக்காங்க. சங்ககிரி கோர்ட்டில் கேஸ் நடக்குது. அதிமுக ஆட்சி நடக்கிறது. அதிமுக நண்பர்களே, எடப்பாடியை நேசிக்கிற தோழர்களே, எப்பேற்பட்ட நன்றி கெட்டவன் எடப்பாடி என்பதை புரிந்து கொள்ளுங்கள். முதலமைச்சராக்கிய சசிகலாவை நீக்கிவிட்டார். அந்த வழக்கிலே மட்டும் தண்டனை பெற்றிருந்தால் இன்றைக்கு ஆயுள் கைதியாக இருக்க வேண்டியவர் எடப்பாடி.